செய்யலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் 2Dயில் சில ப்ராப்ளம்ஸோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு முதல் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு 2D சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பல ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்கு. 1 2 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன் இதில். ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸுக்கு வந்து நம்ம ரிசல்டன்ட்டு அப்புறம் ரிசல்டன்ட்டோட பொசிஷன், அதை ரிசல்டன்ட் எங்கே இருக்குங்கிறத இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கன்கரண்ட் ஃபோர்ஸஸாக இருந்தால் ரிசல்டன்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும். இது வந்து கோப்ளேனர் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு இதில் வந்து போத் ஃபோர்ஸு மொமெண்ட் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு. அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். F1 F2 F3 F1 F2 F3 3 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் மெத்தட்னு சொல்கிறேன். டைரக்ட் மெத்தட் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம ரிசல்டன்ட் எடுத்து கண்டுபிடிச்சி பண்ணுறது பேர் நான் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு பண்ணுறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் சரிங்களா? அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து 1 ஆரம்பிக்கிறது, இந்த ஃபோர்ஸ் 6 ஆரம்பிக்கிறது, இந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே போகிறது. ஸோ வந்து இந்த ஃபோர்ஸ் 3 ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த ஆரம்பிக்கிற பாயிண்ட் வச்சு நான் ஃபஸ்ட்டு மொமெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். இது ஏன் நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு தனியாக சொல்கிறேன்னா, நீங்கள் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறச்சே நீங்கள் வந்து ஒன்று இந்த ஃபோர்ஸுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஃபோர்ஸ் இருக்கிற எந்த பாயிண்ட் வேணால் நீங்கள் எடுக்கலாம். இந்த ஃபோர்ஸ் இருக்கிற எந்த பாயிண்ட் வேணால் எடுத்து நீங்கள் மொமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து ஒன்று நான் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கிற பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட்டு, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எல்லா ஃபோர்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு வேணால் கண்டுபிடிக்கலாம், இல்லை எண்டிங் பாயிண்ட் வச்சு வேணால் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்றுமே நான் பண்ணி கண்டுபிடிக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நிறைய ப்ராப்ளத்தில் உங்களுக்கு இது கொடுத்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆங்கிள் இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு நீங்களே ஆங்கிளை கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ θ1 அதாச்சும் இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரிஸ் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எவ்வளோ ஹைட் மேலே ஏறி இருக்குது இந்த ஃபோர்ஸு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் போயிருக்குன்ட்டு. ஸோ ஹைட் வந்து 1லேருந்து 3க்கு போயிருக்கு, இங்கேருந்து இந்த பக்கமும் 1லேருந்து 3க்கு போயிருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து 3 - 1 2. ஸோ tan இன்வர்ஸ் 2/2 அது வந்து 45 டிகிரிஸ் வரும். அதே மாதிரி θ2 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைரெக்ஷனில் 1லேருந்து 6 வரைக்கும் போயிருக்கு, அதாவது 5 போயிருக்கு. ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் நகரவே இல்லை, இதுவும் 6 இதுவும் 6. அதனால் இது வந்து tan இன்வர்ஸ் வெர்டிக்கல் டைரெக்ஷனில் 6 - 1 அதாவது 5, ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் 6 - 6 அதாவது 0. ஸோ இது வந்து இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ tan இன்வர்ஸ் இன்ஃபினிட்டி வந்து 90 டிகிரிஸ். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா θ3 வந்து tan இன்வர்ஸ் என்னவாக இருக்கும், 8லேருந்து 5க்கு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ -3 ஏன்னா 5 - 8. அதே மாதிரி 3லேருந்து இந்த டைரெக்ஷனில் வந்து 3லேருந்து 1க்கு போயிருக்கு. ஸோ 1 - 3 -2. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 56.3 டிகிரிஸ்னு ஒரு இதான் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 56.3 டிகிரிஸ் அதான் ஆங்கிள். சரிங்களா? சரி, இப்போ ஆங்கிள் தெரிஞ்சிச்சு, இனிமேல் நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஸோ F1ஓட எக்ஸ் எவ்வளோவா இருக்கும்? ஸோ வந்து இது 45 தெரிஞ்சிருச்சு, ஃபோர்ஸ் வந்து 50. ஸோ cos 45 50 cos 45 அதாவது வந்து 35.3. இதே மாதிரி தான் ஒய்யும் வரும். F1y வந்து 50 sin 45 அதாவது 35.35 kN. அப்புறம் F2x F2 வந்து 60 cos 90 அதாவது 0. F2y வந்து 60 sin 90 அதாவது 60. அதே போல் இப்போ F3க்கு F3x வந்து அதுவும் 50 cos 56.3 அதாவது 27.7.
ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த ஃபோர்ஸ் இப்படி வந்திருக்கு இல்லையா. ஸோ ரிசால்வ் பண்ணால் எக்ஸ் காம்பனண்ட் இப்படி போகும், ஒய் காம்பனண்ட் கீழே வரும். ஸோ உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், ஏதாச்சும் வந்து ஏதாவது ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்லேருந்து லெஃப்டில் போச்சுன்னா அது வந்து நெகட்டிவ்னு. ஸோ அதை நான் மைனஸ் சைன் சேர்த்துக்கிறேன் அதனால். அதே மாதிரி F3y வந்து 50 sin 56.3. ஆனால் ஃபோர்ஸ் வந்து கீழே போகிறது. ஓகேங்களா. ஸோ அதனால் அதுவும் நெகட்டிவ். ஸோ அதுக்கு ஒரு நெகட்டிவ் சைன் நான் சேர்த்துக்கிறேன். மைனஸ் 41.6 kN. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசால்வ் பண்ணிட்டு நீங்கள் எந்த டேரக்ஷன் போகிறதுன்னு பார்த்து நீங்கள் மைனஸாக ப்ளஸ் ஆகிற சைனை ஃபோர்ஸுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா. இப்போ அடுத்து வந்து மொமெண்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ மொமெண்ட்டு M1 என்னன்னா எல்லா மொமெண்ட்டுமே வந்துன்னா அபவுட் பாயிண்ட் O கண்டுபிடிக்கணும். அபவுட் த பாயிண்ட் O. ஓகேங்களா. எல்லா மொமெண்ட்டையுமே வந்து அபவுட் பாயிண்ட் O கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா. ஸோ M1ங்கிறது F1னால் பாயிண்ட் ஓவில் என்ன மொமெண்ட் வருதுங்கிறது தான் M1. ஓகேங்களா. சரி, இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணுறேன், அதாவது இந்த பாயிண்ட் நான் யூஸ் பண்ணுறேன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து F1x இதான் வந்து F1x. F1x இது F1y. அதே மாதிரி இங்கே F2x 0, F2y இருக்குது. இது மாதிரி F3x, F3y. ஓகேங்களா. இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோர்ஸும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். உங்களுக்கு போன வீடியோ பாருங்கள், அதில் சொல்லியிருப்பேன் அது என்ன பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறதுலாம். ஸோ F1xக்கு வந்து பர்பெண்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இங்கே மீட் ஆகுது. ஓகேங்களா. இந்த பர்பெண்டிகுலர். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து F1x இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். F1x இன்டூ அந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து நான் y1 அப்படின்னு வச்சுட்டேன்னா F1x y1. அதே மாதிரி F1yக்கு வந்து பர்பெண்டிகுலர் இப்படி இருக்கு. ஸோ இதை நான் x1 அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இதால் தான் நான் மல்டிப்ளை பண்ணி மொமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ F1x இன்டூ y1 அப்புறம் F1y x1 மைனஸ் பண்ணணுமா ப்ளஸ் பண்ணணுமா தான் அடுத்த கேள்வி. இப்போ F1x பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லைனு. இப்போ இந்த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த லைன் வந்து இப்படி சுற்றும் இந்த ஃபோர்ஸ்னால. அதே போல் இந்த F1y இருக்கு இல்லைங்களா, அது இந்த லைனை சுற்றி விட பார்க்கும். இந்த லைனை, ஏன்னா இதுதான் x1. ஸோ F1y வந்து இந்த லைனை சுற்ற பார்க்கும். இது இப்படி சுற்றுறதுனால இந்த லைன் இப்படி போகிறது, அதாச்சு இந்த லைன் வந்து இப்படி சுற்றும். ஓகேங்களா. ஸோ F1x வந்து இப்படி கிளாக் வைஸாக சுற்றி விடுறது, F1y வந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி விடுறது. ஸோ அதுக்கான என்ன சைனோ அந்த சைனை போடுங்க. ஸோ F1x வந்து F1x y1 வந்து இப்படி வருது மொமெண்ட், அதாச்சும் கிளாக் வைஸ். ஸோ மைனஸ் F1y வந்து இந்த லைனை ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி விடுறது. ஸோ அதுக்கு ப்ளஸ். சரிங்களா. ஸோ இனிமேல் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. F1x வந்து 35 மைனஸ் 35.35. y1ன்றது என்னது, இது எவ்வளோ ஹைட்டு 1. ஸோ இன்டூ 1 ப்ளஸ் 35.35 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு x1 டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் பாருங்கள் தெரிஞ்சிடும் 1. ஏன், ஏன்னா இது 0 0, இது 1,1னா இந்த டிஸ்டன்ஸ் 1 இருக்கணும், இந்த டிஸ்டன்ஸும் 1 தான் இருக்கணும். கரெக்டுங்களா. ஸோ அதான். ஸோ மைனஸ் 35.35 இன்ட்டு 1 ப்ளஸ் 35.35 இன்ட்டு 1 இது 0 அப்படின்னு வரும். அதாவது F1னால் பாயிண்ட் ஓல மொமெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த F1 வந்து 1,1 3,3 இதுதான் லைன். இப்படியே இந்த ஃபோர்ஸ் அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நேராக போய் இந்த ஓலே தான் போய் மீட் ஆகும் அந்த ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நேர் அந்த பாயிண்டில் வந்து மீட் ஆகுங்கிற மாதிரி இருக்குது.
அதனால எப்பவுமே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட்ல வந்து அந்த ஃபோர்ஸ்னால மொமெண்ட் இருக்காது. அது வந்து இதுதான் ப்ரூஃப். அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து M2க்கு பார்க்கலாம். ஸோ M2க்கு அதே மாதிரி நான் பண்ணுறேன். F2x y2 F2y x2 அப்படின்னு வச்சுப்போம். F2xங்கிறது ஒன்றுமே இல்லை, இங்கே பார்த்துட்டீங்க 0. ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டுக்க வேண்டாம். F2y ஓகேங்களா, மேலே போகுது. F2y மேலே போகுது. இதுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே எப்படி, இதுக்கு பர்பெண்டிகுலரும் இந்த ஃபோர்ஸுக்கு வந்து நீங்கள் பர்பெண்டிகுலர் வராங்கன்னா நேராக இங்கே தானே வந்து மீட் ஆகும். ஸோ இப்போது இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து x2. இங்கேருந்து இந்த பாயிண்ட் ஓவில் தான் நீங்கள் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அங்கேருந்து இந்த பர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்குது தான் x2. அது எவ்வளவு? 6. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து 6. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அண்ட் இது வந்து எப்படி ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ இதுவும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு. ஸோ இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு நீங்கள் மைனஸ் ப்ளஸ் போட்டிங்கன்னா எதனா போட்டுக்கோங்க, ஏன்னா ஃபோர்ஸே இல்லை. F2 x2 வந்து 0 அதனால். ஸோ 0 ப்ளஸ் F2y வந்து 60 இன்டூ இந்த x2 வந்து 6. ஸோ 360 kN பாசிட்டிவ். அடுத்தது M3 ஓகேங்களா. ஸோ M3 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ M3 வந்து F3x. F3xோட பர்பெண்டிகுலர் வந்து இங்கே மீட் ஆகும். F3xோட பர்பெண்டிகுலர் வந்து மீட் ஆகிற பாயிண்ட் இது. ஸோ Y3 வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். அது மாதிரி F3y வந்து மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகும் F3யோட பர்பெண்டிகுலர். ஸோ X3 வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். அதாவது இதுக்கு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது இங்கேருந்து ஃபோர்ஸ் இங்கேருந்து இப்படி ஆக்ட் ஆகுது. ஏரோ மார்க் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. ஃபோர்ஸ் இங்கேருந்து இங்கே ஆக்ட் ஆகுது. அதனால ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதுதான், இது இல்லை. சரிங்களா, இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ F3x y3 F3y x3 என்ன சைன் போடணும்? ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த F3x ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து ஏன்னா ஃபோர்ஸ் இப்படி தானே ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த லைனை இப்படி சுற்றி விடுவது. அதே மாதிரி F3y வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் வந்து கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ வந்து இந்த லைனை இப்படி சுற்றி விடும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றிட்டு ஒய் ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றிட்டு. ஏன்னா வந்து இது மேலே போச்சு, இது ரைட்டில் போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், எக்ஸ் லெஃப்ட்டில் வந்து ஒய் கீழே போகிறது. ஸோ அதனால் எக்ஸோட ஃபோர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸாக மாறிடுது, ஒய்யோட ஃபோர்ஸ்னால் வர மொமெண்ட் வந்து கிளாக் வைஸாக மாறிடுது. ஓகேங்களா. ஸோ இப்போது இது வந்து F3y3 வந்து F3x y3 வந்து F3னால வரது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஏன்னா இது வந்து கிளாக் வைஸாக மாறிடுது இப்போ. ஓகேங்களா. ஸோ வந்து என்ன வேல்யூ இப்போ வந்து 27.7 மட்டும் போட்டுக்கிறேன். நான் இந்த மைனஸ் சைன் நான் போடலை. இந்த மைனஸ் சைன் நான் ஏன் இப்போ இங்கே போடலை அப்படின்னா, மொமெண்ட் கண்டுபிடிக்கிறச்சே நீங்கள் சைனை வந்து கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாங்கிறத வச்சு தான் போடணும். இதில் என்ன சைனுங்கிறத வச்சு நீங்கள் மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது போடக்கூடாது. ஓகேங்களா. இதில் என்ன வேணால் சைன் இருந்துக்கிட்டோம். ஃபோர்ஸில் நீங்கள் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறச்சே கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாங்கிறத வச்சு தான் நீங்கள் சைன் போடணும். அதனால் இங்கே நான் இந்த மைனஸை போடலை. அப்போ ஏன் நான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ரிசல்டன் கண்டுபிடிக்கும் போது தேவை, அப்போ பார்ப்போம் அதை. ஸோ 27.7 y3 வந்து நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும், மைனஸ் 41.6. இந்த மைனஸ் வந்து இதனால் வரல, இது கிளாக் வைஸ் மொமெண்ட்டுங்கிறதுனால நான் மைனஸ் போட்டிருக்கேன். இந்த மைனஸ்னாலே இந்த மைனஸ் நான் தூக்கி கொண்டு வந்து இங்கே போடல. அந்த கிளாக் வைஸோட மைனஸ் தான் வந்து இங்கே நான் போட்டிருக்கிற மைனஸ் சைன். ஸோ இன்டூ 3 இது வந்து ப்ளஸ் 96.8
கிலோ நியூட்டன் மீட்டர். அதான் யூனிட் எப்போவே மூமெண்ட், கிலோ நியூட்டன் மீட்டர் இல்லை நியூட்டன் எம்எம். ஸோ அதான் f3x இன்டூ y3 வந்து 8, f3y வந்து x3 is 3. ஸோ அதான் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் மொமெண்ட் வந்து டோட்டல் மொமெண்ட் வந்து 0 + 360 + 96.8, அதாவது 456.8 kN B. இப்போ எண்ட் பாயிண்ட் பேஸ்ட்னு வச்சுக்கிறேன். எண்ட் பாயிண்ட் பேஸ்ட் என்னன்னா இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஹெச் பண்ணேன், இப்போ எண்ட் பாயிண்ட் ஹெச் பண்ணேன். எண்ட் பாயிண்ட்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 35.35 into 1 35.35 into 1 போட்டிருக்கேன்னா அதுக்கு பதிலாக நான் எண்டிங் பாயிண்ட் 35.3 into 3 35.3 into 3 அப்படி போடுறது. அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது 16 into 6 தான் இருக்கும். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 27.7 into 8 41.6 into 3 போட்டிருக்கேன். அதாச்சும் இந்த பாயிண்ட் வச்சு அதுக்கு பதிலாக 27.6 into 5 41.6 into 1 போட்டேன்னா அப்போ இப்படி வச்சு பண்ணேன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படி பண்ணேன்னா m1 வந்து -35.35 into 3 + 35.35 into 3 அதே 0 வரும். m2 வந்து அதே 60 into 6 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 360. m3 வந்து 27.7 into 5 -41.6 into 1 அதே ஓகேங்களா, அதே தான் வரும். நீங்கள் எந்த பாயிண்ட் வேணால் வச்சு பண்ணலாம். இது தான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறதுக்கு தான் அதை பண்ணேன். ஸோ இங்கேயும் வந்து சிக்மா எம் வந்து இது ப்ளஸ் இது 456.8 kN தான் வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து நீங்கள் நார்மலாக ரிசால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர். அடுத்த மெத்தட் வந்து நீங்கள் வெக்டர்ஸாக மாற்றி பண்ணுறது. ஸோ வெக்டர்ஸ்க்கு மாற்றி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறது வந்து 2 விஷயம். ஒன்று பொசிஷன் வெக்டர் தேவை, அதாச்சும் அந்த ஆறுங்கிறது ஆர் கிராஸ் எஃப்னு சொன்னேன்ல போன வீடியோவில், அந்த ஆர் வெக்டர் தேவை. சரிங்களா? அதை தவிர உங்களுக்கு வந்து தேவைப்படுறது வந்து ஃபோர்ஸ் வெக்டர். ஃபோர்ஸ் வந்து நீங்கள் வெக்டராக மாற்றணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா ஃபோர்ஸை வந்து எப்படி வெக்டராக மாற்றலாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது உங்களுக்கு ஃபோர்ஸை வெக்டராக மாற்றுறதுக்கு. ஒன்று நீங்கள் இதோட பழைய வீடியோவை பாருங்கள், அந்த கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இன் 3D வீடியோவை பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா, அதாச்சும் என்னோட இந்த வீடியோ பாருங்கள் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இன் 3D. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா எப்படி வந்து ஃபோர்ஸ் வெக்டரை கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு இதில் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த விதமாக நீங்கள் பண்ணலாம். அதாச்சும் அந்த யூனிட் வெக்டரை கண்டுபிடிச்சி அப்புறமா அந்த ஃபோர்ஸ் ஆக்டர் லைனை கண்டுபிடிச்சி யூனிட் வெக்டரை கண்டுபிடிச்சி மேக்னிடியூடால மல்டிப்ளை பண்ணுறது ஒன்று. அந்த ஒன்று இந்த மெத்தடில் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து இப்படி பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் இப்படி பண்ண தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஆங்கிள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஆங்கிளை வச்சு ஜஸ்ட் இந்த காம்பனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, f1x f1y f2x f2y f3x f3y, இது வச்சு நீங்கள் ஜஸ்ட் ஐஜேயை சேர்த்துட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா? ஐயும் ஜேயும் சேர்த்துட்டாலே போதும். ஸோ இதில் வந்து f1 வந்து நீங்கள் சிம்பிளி ஜஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா 35.35 அந்த f1x f2xையும் பக்கத்தில் ஐ சேர்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். 35.35 j ப்ளஸ் 0k, ஏன்னா கே இது வந்து 2Dங்கிறதுனால. அதே போல் f2 வந்து இட் இஸ் ஜஸ்ட் 0y ப்ளஸ் 60j ப்ளஸ் 0k. அண்ட் f3
வந்து உங்களுக்கு எங்கே போச்சு F3 minus 27.7 I minus 41.6 J plus 0K. ஓகேங்க. ஸோ F வெக்டர் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் இந்த R வெக்டர் கண்டுபிடிக்கணும். மறுபடியும் இந்த R வெக்டர் நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து ஓலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வெக்டர் எழுதலாம், இல்லை ஓலேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வெக்டர் எழுதலாம். அதாச்சும் இங்கே பண்ண மாதிரி இப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ரெண்டு விதமாக பண்ணணும். எது விதமாக வேணால் நீங்கள் பண்ணலாம். 0 to 1,1 அதாவது 0லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வெக்டரை ஃபார்ம் பண்ணலாம், இல்லை இந்த 0லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வெக்டர் ஃபார்ம் பண்ணலாம். எது வேணால் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் வச்சு ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐ கெஸ் R3 R1 வந்து எப்படி வரும்? ஸோ R1 இஸ் ஓகே. நான் உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எண்டிங் பாயிண்ட் உங்களுக்கு நான் பண்ணுறேன். வித் ரெஸ்பெக்ட் டு எண்டிங் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதாச்சும் வந்து உங்களுக்கு இங்கேருந்து எண்டிங் பாயிண்ட் 0 to 3,3 0 to 6,6 0 to 1,5 இதெல்லாம் தான் எண்டிங் பாயிண்ட்ஸு. ஸோ இந்த எண்டிங் பாயிண்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எழுதுறேன். ஸோ R1 நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ல முடியாது. ஸோ 3 minus 0I plus 3 minus 0J plus 0K, அதாவது வந்து 3I plus 3J plus 0K. ஓகேங்களா? அதே மாதிரி R2 வந்து equal to 6 minus 0I plus 6 minus 0J plus 0K, அதாவது 6I plus 6J plus 0K. R3 வந்து 1 minus 0I 5 minus 0J plus 0K ஆச்சு. I plus 5J plus 0K. இப்போ வந்து எல்லாத்துக்குமே அந்த R வெக்டரும் இருக்குது, F வெக்டரும் இருக்குது. இப்போ அடுத்து செய்ய வேண்டியது ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ M1 கண்டுபிடிக்கலாம். M1 IJK. ஓகேங்களா? IJK. R என்னது? R வந்து 3I 3J 0K. ஓகேங்களா? ஸோ 3 3 0. ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 35.35 35.35 0. ஸோ இதோடைய டிட்டர்மினன்ட். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிலாம் போட்டு காமிக்கல. உங்களுக்கு முன்னாடியே வெக்டர்ஸோட வீடியோவில் எப்படி கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். இதை நான் டேரெக்டாக ரிசல்ட் எழுதுறேன். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0Kன்னு வரும். ஓகேங்களா? 0Kன்னு வரும். அண்ட் போனாடி பண்ணும்போது என்ன வந்தது? 0 வந்தது. இங்கே இருந்தது வெக்டரில் பண்ணாததுனால KIJலாம் இல்லை, பட் அதே மேக்னிடியூட் தான் 0 தான். இங்கேயும் M1 வந்து 0 தான் வருது. அதே போல் M2 நீங்கள் பண்ணீங்கன்னா IJK 660. ஃபோர்ஸ் வந்து 060. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 360K அப்படின்னு வரும். 360K, அந்த 360 தான். அதே போல் லாஸ்ட்டில் M3 நான் கொஞ்சம் இங்கே மேலே எழுதிக்கிறேன், இடம் இல்லை. ஸோ M3 வந்து IJK 150. ஸோ இந்த 150 minus 27.7 minus 41.6 0. ஓகேங்களா? Again you will get 96.8K. சூப்பருங்களா? ஸோ இப்போ டோட்டல் மொமெண்ட் வந்து, ஸோ டோட்டல் M வெக்டர் வந்து
எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆட் பண்ணுறது தான். ஸோ 0K 360K 96.8K. ஸோ 456.8Kன்னு உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு மேலே வந்து அதே 456.8 தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஜே இருக்குது, கேலாம் 0வாக இருக்குது. அதே மாதிரி தான் உங்களோட ஆர்லேயும் ஐஜேலாம் இருக்குது, கே 0வாக இருக்குது. ஆனால் மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஜேயில் கே மட்டும்தான் இருக்குது. ஸோ எப்போவுமே 2Dயில் மொமெண்ட்ஸ் நீங்கள் ஃபோர்ஸ் 2D ஃபோர்ஸஸுக்கு நீங்கள் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி எழுதுறீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு வரப்போகிற மொமெண்ட்டில் கே மட்டும்தான் இருக்கும், ஐஜே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. கிராஸ் ப்ராடக்ட்னா பர்பண்டிகுலர் தான் வந்து ஆன்சராக வரும். ஸோ ஐஜேக்கு பர்பண்டிகுலர் கேங்கிறதுனால தான் உங்களுக்கு மொமெண்ட்டில் ஐஜே இல்லாமல் கே மட்டும் வருது. 3D ஃபோர்ஸஸில் அப்படி வரும்னு சொல்ல முடியாது, ஐஜேகே எல்லாமே வரலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போது இதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு 456.8Kன்னு வந்திருக்கு. இதில் நீங்கள் வந்து 456.8Kங்கிறது உங்களுக்கு இது ஆக்சுவலாக ப்ளஸ் சைன் தானே. ஸோ ப்ளஸ் சைன்னா மூமெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? ப்ளஸ் சைன்னா மூமெண்ட்டுக்கு அர்த்தம் ஆன்டி கிளாக் வைஸ்னு அர்த்தம். ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு 456.8K ப்ளஸ்ன்னு வந்திருக்கு, ப்ளஸ் 456.8K. ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸானு? அந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். போன வீடியோவில் ரைட் ஹேண்ட் தம் ரூல் பற்றி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஐ அதாவது எக்ஸு, ஒய்யோடது ஜே, ஜெடோடது கே. ஸோ இதுதான் ப்ளஸ் கே. ஸோ இங்கே நீங்கள் ரைட் ஹேண்ட் தம் ரூல் உங்களோட கட்டை விரலை இந்த பக்கம் நீங்கள் நீட்டினீங்கன்னா, உங்கள் கட்டை விரலை இந்த பக்கம் நீட்டி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீட்டினீங்கன்னா, உங்கள் கட்டை விரல் இந்த பக்கம் நீட்டினீங்கன்னா உங்கள் விரல்லாம் வந்து, ஸோ இதான் உங்கள் கட்டை விரல். ஸோ உங்கள் மற்ற விரல்லாம் இந்த மாதிரி சொல்லணும். உங்கள் மற்ற விரல் எப்படி போயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அதாவது வந்து உங்கள் கட்டை விரல் ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் கே, இதுதான் பாசிட்டிவ் கே ஆக்சிஸ். ஏன்னா ப்ளஸில் இருக்குது, கே இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் கேல நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சிங்கன்னா, ரைட் ஹேண்டை தம்பை நீட்டினீங்கன்னா உங்களுடைய விரல் போகிறது வந்து இப்படி தானே சுற்றுறது. ஸோ அதாவது இதுவும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இதுக்கு இது அர்த்தம். அடுத்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்காதது வந்து ரிசல்டன்ட். நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல ரிசல்டன்ட். அண்ட் ரிசல்டன்ட்டுக்கு ஒரு இன்டர்செப்ட்னு ஒன்று இருக்கும், இதையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? முதல்ல ரிசல்டன்ட் நீங்கள் கன்கரண்ட் ஃபோர்ஸஸில் கண்டுபிடிச்ச மாதிரியே தான் சிக்மா எஃப்எக்ஸும் சிக்மா எஃப்ஒயும் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்ஐ எவ்வளவு? சிக்மா எஃப்எக்ஸ் வந்து இந்த F1x ப்ளஸ் F2x ப்ளஸ் F3x. ஓகேங்களா? ஸோ அந்த 35.35 அப்புறம் அந்த 27.7 எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது வந்து 7.65 கிலோநியூட்டன்ஸ்னு வரும். சிக்மா எஃப்ஐ அதே மாதிரி வந்து இந்த 35, இந்த 60, இந்த -41.6 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வரப்போகிற ஆன்சர் 53.75 கிலோநியூட்டன். இது வந்து ரிசல்டன்ட்டோட காம்பனன்ஸு. ரிசல்டன்ட் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாடி தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. எஃப்ஆர் ஓகே வெக்டரில் இல்லை, எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா எஃப்ஐ ஸ்கொயர். ஸோ பண்ணிங்கன்னா 54.29 கிலோ நியூட்டன்ஸ் வரும். சரிங்களா? இப்போது கான்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் நீங்கள் ரிசல்டண்ட்டை வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸ் தான் நீங்கள் உங்கள் ரிசல்டன்ட் அழகாக இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே வரைஞ்சிடுவீங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து அப்படி போகிற மாதிரி ஏதோ டைரெக்ஷனில். இது வந்து நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்ஸு. ஸோ இப்போ இந்த 54.29 கிலோநியூட்டன்ஸை நான் எங்கே வரைகிறது? 1 2 3 4 4 குவாட்ரண்ட் இருக்குது. இங்கே நான் என்னோடய ரிசல்டண்ட்டை எங்கே வரைஞ்சா, என்னோடய ரிசல்ட்டை நான் எங்கே வரைஞ்சேன்னா எனக்கு இந்த மொமெண்ட், அதனால் வர மொமெண்ட் வந்து 456.8 கிலோமீட்டர்ஸாக இருக்கணும்.
இதை நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா, இப்போ மொத்தமாக இந்த அத்தனை ஃபோர்ஸும் சேர்த்து இந்த பாயிண்ட் ஓவில் இந்த F1 F2 F3 மூணு ஃபோர்ஸும் சேர்த்து பாயிண்ட் ஓவில் 456.8 kN மொமெண்ட் வருது. இப்போ ரிசல்ட்னா என்ன இருக்கணும்னா, இந்த மூணு ஃபோர்ஸுமே இல்லாமல் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மட்டுமே இருந்தாலே அதே 456.8 kN எனக்கு ஓவில் வரணும். அப்படி வரதுக்கு அந்த ரிசல்டன்ட் எங்கே ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி இன்டர்செப்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். இன்டர்செப்ட்னா என்னென்னா, இந்த ரிசல்டன்ட் XY ஆக்சஸை எங்கே தொடருதுங்கிறது பேர் தான் இன்டர்செப்ட். அடுத்து உங்களுக்கு டயக்ராமில் வரைஞ்சி காமிச்சா புரியும். இன்டர்செப்ட் வந்து ஸோ எக்ஸுக்கு ஒரு இன்டர்செப்ட் வரும், ஒய்க்கு ஒரு இன்டர்செப்ட் வரும். அதுக்கு நீங்கள் மேலே பார் போட்டுன்னா இன்டர்செப்ட்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் எப்படின்னா எம், ஓகேங்களா, அதாச்சும் மாடுலேஷன் போட்டுக்கோங்க. அதாவது வந்து பை சான்ஸ் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க, சாரி, மொத்தமாக மாடுலஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதாவது உங்கள் மாடுலஸ் ஆஃப் எம் பை உங்களுடைய சிக்மா FY. அது ஏன் மாடல்ஸ் போட்டிருக்கேன்னா, இது என்ன ப்ளஸ் மைனஸ், சம்டைம்ஸ் இது ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், மொமெண்ட் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் எதுவாக வேணா இருக்கட்டும், நீங்கள் இந்த நம்பரை மட்டும் டிவைட் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக மாடல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எம் வந்து 456.8, சிக்மா FI வந்து 53.75, அதாவது 8.5ன்னு வருது மீட்டர்ஸோ ஏதோ ஒன்று சம்திங். அதே மாதிரி இதுக்கு வந்து எம் பை சிக்மா FX, அதாவது எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சிக்மா FI ஆல் டிவைட் பண்ணுவீங்க, y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சிக்மா FX ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 456.8 by 7.65, இது வந்து 59.73 மீட்டர்ஸ் வருது. ஸோ இது ஒன்று இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க. இன்னொன்று உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்னா, சிக்மா FI பாசிட்டிவாக இருக்குது, சிக்மா FXும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த FX FY ரெண்டுமே வந்து பாசிட்டிவ்ங்கிறதுனால நீங்களே கண்டிப்பாக கெஸ் பண்ணலாம், உங்களோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எக்ஸும் வந்து பாசிட்டிவ், அதாவது ரைட் சைடில் போகும், இதுவும் வந்து FY பாசிட்டிவ்னால அப்பில் போகணும். ஸோ உங்களோட ரிசல்டன்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டைரெக்ஷனில் தான் உங்கள் ரிசல்டன்ட் போகணும். ஸோ இப்போ இந்த ரிசல்டண்ட்டை வந்து நம்ம இந்த 4 குவாட்ரண்ட்டில் எங்கே வைக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 4 குவாட்ரண்ட்டில் எங்கே வைக்கிறது? ஸோ இப்போது என்னோட ரிசல்டன்ட் வந்துன்னா, ஒன்று இப்படி போகிறதுனால ஒன்று இங்கே வைக்கலாம், இல்லை இங்கே வைக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டில் நான் எதை சூஸ் பண்ணுங்கிறது தான் இப்போ எனக்கு கேள்வி. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரியும் விஷயம்னா, உங்களோட ஆக்சுவல் மொமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், உங்கள் மொமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கணும், உங்கள் மொமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கணும். ஸோ இதுதான் உங்கள் பாயிண்ட் O. இப்போது இந்த மொமெண்ட் போச்சு, நீங்கள் உங்கள் ரிசல்ட் இங்கே வரைஞ்சிங்கன்னா உங்கள் மொமெண்ட் வந்து கிளாக் வைஸாக வரும், கரெக்டுங்களா? அதே உங்களோட ரிசல்ட் நீங்கள் இந்த இன்டர்செப்டில் இந்த குவாட்ரண்ட்டில் வரைஞ்சிங்கன்னா உங்கள் மொமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வரும். ஸோ வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் இங்கே வரையணும், ஓகேங்களா? இங்கே தான் உங்களோட மொமெண்ட்டை நீங்கள் வரையணும். அண்ட் வந்து ஸோ நீங்கள் சொல்ல இப்போ இங்கே மட்டும் வரைஞ்சிருக்கீங்க, எதுக்கு இந்த 1 3லாம் இருக்குதுன்னு கேட்கலாம். ஸோ அது வந்து இன்கேஸ் உங்களுக்கு உங்கள் ரிசல்டன்ட் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் இல்லாமல் வேறு மாதிரி வந்துச்சுன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் உங்களோட ரிசல்டன்ட் வந்து இந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நீங்கள் ஒன்று இங்கே இல்லை இங்கே வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அது. ஸோ டிபெண்டிங் ஆன் உங்களோட ரிசல்ட்டோட இன்க்ளினேஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் ஏதோ ஒரு 2 இதில் வைப்பீங்க குவாட்ரண்ட்டில். அப்புறம் அந்த 2 குவாட்ரண்ட்டுக்குள்ளேருந்து நீங்கள் வந்து கிளாக் வைஸ் போகணுமா ஆன்டி கிளாக் வைஸ் போகணுமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த குவாட்ரண்ட்டுங்கிறத சூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதில் வந்து கரெக்டாக இருக்கிறது வந்து
இதுதான். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு பாக்கியெல்லாம் அழிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த இதுதான் வந்து அவங்க இது. பட்டு என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் இன்டர்செப்ட் வந்து 59.73 இருக்கணும். இந்த இன்டர்செப்ட் வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் 8.5 இருக்கணும். ஸோ அந்த அந்த மாதிரி வர மாதிரி வரைஞ்சிக்கணும். அந்த மாதிரி வரைகிறேன். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து 8.5. ஓகேங்களா? ஸோ இதுதான் 8.5ன்னு வச்சுப்போம். y இன்டர்செப்ட் வந்து 59.73. 59.73. ஸோ இதுதான் 59.73ன்னு வச்சுப்போம். 59.73. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் என்ன 59.73 வந்து கீழே வரைஞ்சேன் மேலே வரையாமான்ட்டு. மேலே வரைஞ்சேன்னா என்னோட ஃபோர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு இன்டர்செப்ட் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு ரிசல்டன்ட். 59.73 நான் இங்கே வரைஞ்சிருந்தேன்னா என் ஃபோர்ஸ் இப்படி போகிற மாதிரி ஆகிடும். என் ஃபோர்ஸ் இப்படி போகிற மாதிரி ஆகிடும். அது தப்பு. ஏன்னா நான் முன்னாடி கண்டுபிடிச்சாச்சு என் ஃபோர்ஸ் வந்து இந்த குவாட்ரண்ட்டில் தான் இருக்கணும், இப்படி தான் போகணுன்ட்டு. ஸோ என்னோட ஃபைனல் ரிசல்டன்ட் வந்து இங்கேருந்து சாரி இந்த வேறு கலர் வந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் என்னோட ரிசல்டன்ட் இருக்கணும். இதோட வேல்யூ வந்து 54.29 கிலோநியூட்டன். ஸோ இதுதான் வந்து எக்ஸ் இன்டர்செப்ட். இதுதான் வந்து y இன்டர்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ நீங்கள் ரிசல்டன்ட்டு இந்த மாதிரி கோப்ளினார் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்க்கு ரிசல்டன்ட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரிசல்டன்ட்டோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போகாது, ரிசல்டன்ட்டோட இன்டர்செப்டையும் நீங்கள் கண்டுபிடிச்சா ஆகணும். ஓகேங்களா? ரிசல்டன்ட் இன்டர்செப்டையும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வேணும்னா ஆங்கிளும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ tan இன்வர்ஸாக 53.75/7.65 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 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 ஆங்கிள் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த ஆங்கிள் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ எனிவே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் பண்ணணும். ஸோ இதான் வந்து நார்மலாக நீங்கள் 2Dயில் கோப்ளினார் ஃபோர்ஸஸ் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் இருந்தால் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வந்து மெத்தடு. அடுத்து 3D சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸில் மொமெண்ட் அபவுட் அண்ட் ஆக்சிஸும் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.